உதகை கொடைக்கானலில் கூடுதல் வாகனங்கள் அனுமதிக்க உத்தரவு. உதகை கொடைக்கானலில் கோடைக்கால கண்காட்சிகளுக்கு கூடுதல் வாகனங்களை அனுமதிக்க உத்தரவு. கூடுதல் வாகனங்களுக்கு அனுமதி தர வேண்டும் என்ற அவசியம் வந்தால் மேலும் 500 வாகனங்களை அனுமதிக்கலாம். உதகை கொடைக்கானலில் வாகன கட்டுப்பாடு விதித்த ஐகோர்ட் உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரிய வழக்கில் நீலகிரி, திண்டுக்கல் ஆட்சியர்களுக்கு ஐகோர்ட் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்துள்ளனர். சேவை மையங்களில் பெறக்கூடிய சேவைகளை வாட்ஸ்அப் செயலி மூலமாக ஒருங்கிணைந்து வழங்க திட்டம் செயல்படுத்தப்படும் என அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த ஆண்டு அரசு அலுவலகங்களுக்கு செல்லாமல் சேவை மையம் மூலம் 1.2 கோடி பேர் பயன்பெற்றுள்ளனர் என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 4 இடங்களில் வெயிலின் தாக்கம் 40°C அதிகமாக சுட்டெரித்தது. கரூர், பரமத்தி, மதுரை ஏர்போர்ட்டில் வெப்பம் 40.5°ஆக பதிவானது. திருச்சியில் 40.1, வேலூரில் 40° என வெப்பம் சுட்டெரித்தது. அடுத்தபடியாக ஈரோடு 39.6°, சேலம் 39.5° என்ற அதிகபட்ச வெப்பநிலை பதிவானது. சென்னையில் வெயில் 37.3°ஆக ரெக்கார்டானது. சென்னை விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக அரசு பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது. விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம், அக்கரை, கிழக்கு கடற்கரை சாலைக்கு பேருந்து சேவை தொடக்கம். பேருந்து சேவைகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர், தாமு அன்பரசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர்.